கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நாம் பார்க்கும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, நீதிமொழிகள் 18:10 கர்த்தர் நாமம் பலத்த துருகம் என்று வாசிக்கிறோம். The name of the Lord is a strong tower. கர்த்தருடைய நாமமே எனக்கு பெலன் என்று பக்தன் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, கர்த்தருடைய நாமம் என்ன? அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு, நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னது அவருடைய நாமம். மோசே ஆண்டவரை பார்த்து கேட்டார், இதோ உம்முடைய நாமம் என்ன? ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதை நாமத்தை உடையவர். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த நாமங்கள் நம்மை பலப்படுத்த முடியும். எனவே தான் பக்தன் இங்கு சொல்லுகிறார், கர்த்தர் நாமம் எனக்கு பலத்த துருகம். நாம் எந்த ஒரு சூழ்நிலையில கூட வாழலாம், நாம் என்ன ஒரு தடுமாற்றத்துல கூட நிக்கலாம், நாம் எந்த ஒரு போராட்டத்தின் பாதையில வழிநடத்தப்பட வேண்டிய நிலை வரலாம். ஆனால் கர்த்தர் நாமம் நமக்கு பலனா இருக்கிறது. கர்த்தர் என்ற பெயரிலேயே ஒரு வல்லமை உண்டு. இயேசு என்ற நாமத்திலேயே மிகப்பெரிய ஜெயம் உண்டு. எத்தனையோ பாடல் நாம் பாடுகிறோம். அவர் நாமத்திலே ஜெயம் உண்டு, அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அவர் செயலிலே கிரியைகளிலே அற்புதங்கள் உண்டு என்று அறிந்திருக்கிறோமே. அந்த நாமம் தான் நமக்கு நம்பிக்கை தருகிறது. பலத்த துருகமாய் பலனாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, நாம் இந்த உலகத்தில் சாதாரணமாய் உருவாக்கப்பட்ட மக்கள் அல்ல. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழுகிறபடி அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. நாம் ஆண்டவருக்கென்று வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமக்கு பலன் தரனாய் இருக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர், நம்மை சுமந்து கொண்டு செல்லுகிற ஒரு ஆண்டவர், நம்மை பாதுகாத்து பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். அவருடைய அரணான அந்த கோட்டை நம்மை நிச்சயமாய் மகிமையுள்ள பாதையில வழிநடத்தும். எல்லா தீங்குக்கும் பத்திரமங்களுக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கக்கூடிய அவருடைய நாமம் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறது. அவர் நாமத்தின் மீது நம்பிக்கை வைப்போம், அவருடைய நாமத்தையே பிரஸ்தாபப்படுத்துவோம், அவருடைய நாமத்தையே நோக்கி பார்ப்போம். நிச்சயமாய் நாம் போகிற பாதைகள் மகிமையுள்ள பாதையா இருக்கும். ஒருபோதும் நம்மை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல, நம்மை ஆச்சரியமான பாதையிலே வழிநடத்துவார். கடைசி வரை நம்மை சுமந்து பலப்படுத்துவார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்காய் நன்றி கர்த்தாவே. உம்முடைய நாமம் எங்களுக்கு பலத்த அரணாய் இருப்பதற்காக நன்றி அப்பா. பலன் இழந்திருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு என்ற ஒரு நாமம் பலனாய் இருக்கிறதப்பா. இயேசு என்ற நாமத்துல ஜெயம் உண்டப்பா. அந்த ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தை தாரும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் சமாதானத்தை தருவீர் நம்புகிறோம். கவலைப்படாதிருங்கள் என்று சொல்கிறீரே, உங்களுடைய வார்த்தைகள் வல்லமை உள்ள நாமமாய் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடும், நீர் ஆசீர்வதியும், மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.